எக்ஸைஸ் 9.5ல ஃபர்ஸ்ட் சம் இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லெட் I is equal to ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். 0 to pi by 2 dx divided by 1 plus 5 cos square x. ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில், அதாவது எக்ஸைஸ் 9.5 பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாடலில் தான் இருக்குது. நம்ம என்ன அதை கொண்டு வரணும் அப்படின்னா, இன்டகிரேஷன் dx divided by x square plus a square ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து, which is equal to நம்மளுக்கு தெரியும் 1 by a tan inverse of x by aங்கிறது தெரியும். அந்த ஃபார்மேட்டுக்கு இந்த இன்டகிரேஷன் வேல்யூவை மாற்றணும். ஓகேவா, எல்லா டேர்ம்ஸ்லேயுமே என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, இந்த காஸ் ஸ்கொயர் இருக்குல்லையே, அந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது ஒரு இடத்துல tan ஸ்கொயர் வரும். அப்படி tan ஸ்கொயர் வரலைன்னா சீக்கன் ஸ்கொயர் வந்தது அப்படின்னா அதை tan ஸ்கொயராக நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும். அதை மாதிரி சால்வ் பண்ணி நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம். ஓகேவா, ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 1 divided by cos square x. ஒரு இண்டிவிஜுவல் டேர்ம் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கலையே, அதனால் ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, இன்டகிரேஷன் 0 to pi by 2 1 divided by cos square xக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இங்கே இருக்கிற dx அங்கே போட்டுக்கிறோம். டிவைடட் பை 1 by cos ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும், ப்ளஸ் 5. நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுனா நம்மளுக்கு திருப்பி, அதாவது மேலே ஒரு டேர்மை எடுத்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க நியூமரேட்டர் டேர்மோ இல்லை டினாமினேட்டர் டேர்மோ அப்படியே வருது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சப்ஸ்டியூஷனே எடுக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த சீக்கண்டுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா அது நியூமரேட்டரில் உள்ளது கிடைக்காது. அதனால நம்ம இது என்ன செஞ்சுக்கிறோம், அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்குவோம். என்னென்னு மாற்றிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 1ன்னு தெரியும். அந்த ஐடென்டிட்டியை ஜஸ்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சால்வ் பண்ண. ஸோ இன்டகிரேஷன் 0 to pi by 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு dx டிவைடட் பை, இந்த இடத்துல உள்ள சீக்கன் ஸ்கொயருக்கு மட்டும் மாற்றிக்கலாம், நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு மாற்ற தேவையில்லை. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு tan ஸ்கொயர் எக்ஸு இங்கே ப்ளஸ் 1ன்னு வரும் இல்லையா, இங்கே 5ஓட சேர்த்துங்க 6ன்னு ஆகிடும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற டேனுக்கு சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டரில் உள்ள டேர்ம் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யலை, இந்த இடத்துல உள்ள சீக்கன் ஸ்கொயருக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் மாற்றலை, tan ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு நம்ம மாற்றலை. ஓகேவா, இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் u is equal to tan xன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், நியூமரேட்டரில் உள்ள சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dxங்கிறது கிடச்சிரும். இது சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எடுத்த உடனே என்ன செஞ்சிடணும், லிமிட்ஸையும் மாற்றிடணும். எக்ஸோட லிமிட்டு, அடுத்தது யூவோட லிமிட்டு 0 pi by 2. ஓகேவா, எக்ஸு 0வாக இருந்ததுன்னா யூ என்னவாக இருக்கும், நம்ம எங்கே சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறோமோ இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் இல்லையா, அங்கே தான் கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட லிமிட்ஸ் மாற்றுறதுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், tan 0. tan 0ங்கிறது 0. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்னது, pi by 2ங்கிறத கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். pi by 2 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், tan pi by 2ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா, இப்போ எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. இப்போ இந்த இன்டகிரேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ இன்டகிரேஷன் லிமிட்டும் மாறும் இல்லையா, 0 to இன்ஃபினிட்டின்னு லிமிட் மாறும். மேலே இருக்க சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dxக்கு பதிலாக டோட்டலாக டியூன்னு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கலாம். இங்கே tan ஸ்கொயருக்கு பதிலாக என்னது, tan xக்கு பதிலாக u. ஸோ tan ஸ்கொயருங்கும் போது u ஸ்கொயர் ப்ளஸ் 6. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இதே ஃபார்மேட் வந்துருச்சு. நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஃபார்மேட் சொன்னோம் இல்லையா, இந்த ஃபார்மேட் மாதிரியே அது வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா, இது வேணால் நம்ம என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா என்ன செஞ்சுக்கலாம், இது √6 the ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 by a tan inverse இல்லையா, 1 by aக்கு பதிலாக √6 tan inverse of x by a. எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக u இருக்குது, a இருக்கிற இடத்துக்கு பதிலாக √6 இருக்குது. தென் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான், 0 to இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், மைனஸ் தி லோயர் லிமிட். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், 1 by √6 இன்ட்டு tan inverse of u by √6. யூக்கு பதிலாக என்னது, இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இன்ஃபினிட்டி பை எனி நம்பர்னும் இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது. ஓகேவா, அப்பர் லிமிட் முடிஞ்சிட்டு மைனஸ் தி லோயர் லிமிட், எங்கெல்லாம் யூ இருக்கோ அங்கெல்லாம் 0 போட போகிறோம். ஸோ 1 divided by √6 இன்ட்டு tan inverse of யூக்கு பதிலாக 0. ஸோ 0 by 6 0ன்னு வரப்போகுது. ஓகேவா, tan inverse of 0 நம்மளுக்கு 0ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்னா, tan இன்ஃபினிட்டிக்கு மட்டும், tan inverse of இன்ஃபினிட்டியும் இந்த 1 by √6 மட்டும் இருக்கும். tan inverse of இன்ஃபினிட்டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், pi by 2ன்னு தெரியும். pi by 2 அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த ஆன்சர் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், 1 divided by √6. இதனுடைய ஆன்சர் வந்து pi by 2. ஸோ ஜஸ்ட் டோட்டலாக கம்பைன் பண்ணி எழுதிக்க வேண்டியதான், pi divided by
2 root 6. இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர்.